நருளாலே அவன்தாள் பணிந்து. இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர் 1212 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். 1212 இந்த நம்பர், அதாவது 1212 இந்த நம்பர் ஃபோன்லேயோ வெளியில் ஏதாவது ஒரு போஸ்டர்லேயோ பேப்பர்லேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கான ஏஞ்சல் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும், நம்மளோட கனவுகளை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்துகிட்டு இருப்போம், படிப்புலனாலும் சரி, வேலையிலனாலும் பிஸ்னஸ்லனாலும். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் இது ஒன்றால் முடியாது, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அது மாதிரி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த 1212 பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நீ எடுக்கிற முயற்சியை கைவிடாத, தொடர்ந்து நீ பண்ணு, அதுக்கான பலன் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறதா இந்த நம்பரோட மெசேஜ். எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு டிசம்பர் 12, 12வது மாதம் 12வது நாள் வருது. இன்னைக்கு இரவு நைட்டு 12:12 நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நாளைக்கு மதியம் 12:12 அந்த நேரத்தில் உங்களோட 12 கோரிக்கைகள், உங்களுக்கு என்ன வேணுமோ, பாசிட்டிவான விஷயம், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வெளிநாடு போயிட்டேன், எனக்கு நல்ல பணவரவு இருக்குது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்பனையில் அதை நினைக்கணும். நினச்சி 12 கோரிக்கைகளை வெள்ளை பேப்பரில் க்ரீன் கலர் பேனால் எழுதிட்டு அதை ரியலைஸ் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் வச்சுருக்க அந்த 12 கோரிக்கையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அந்த டைமில் உங்களோட வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க.